தமிழ்நாடு மனநல மருத்துவ சங்கத்துடைய மாநில தலைவர், இங்கே உள்ள நம்ம தமிழ்நாடு மனநல மருத்துவ சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், சேலத்தில் உள்ள மனநல மருத்துவர் நாங்கள்லாம் இன்றைக்கி நம்ம கமிஷனர் அம்மாவை பார்த்து அவங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு உள்ள ஒரு பிரபலமான ஒரு மனநல மருத்துவரை ஒருத்தர் அவருடைய கிளினிக்கில் போய் அவரை கத்தியால் குத்தி கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு. பல இடங்களில் கத்தி குத்தலாம் பண்ணி ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில தான் தனியார் மருத்துவத்தில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு. ஸோ இது இப்போ மக்கள் மத்தியில் டாக்டர் சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்கள தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இருக்குது. ஸோ இதை நாங்கள் இந்த இந்திய மனநல மருத்துவடைய சங்கம் தமிழ்நாடு கிளை ரொம்ப வன்மையாக கண்டிக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களை டாக்டரை நம்ம அசால்ட் அடிச்சிடலாம், நம்ம குணமாகலைன்னா அவர் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை மக்கள் மத்தியிலிருந்து அகற்றணும். அதுக்காக இவங்க மேலே தண்டனை கொடுத்து பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தண்டனை கொடுத்து இவங்களுக்கு வழக்கு பதிவு பண்ணி இவங்களுக்கு மேலே உரிய தண்டனை வாங்கி கொடுக்கறது மூலமாக மற்ற பொதுமக்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். அதாவது நம்ம டாக்டரை அசால்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே சட்ட ரீதியாக தான் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் இந்த இதை வந்திருக்கோம். அது உங்களுக்கு இந்த பேட்டியும் உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டுறது என்னென்னா, மருத்துவர்கள் நாங்கள் எல்லாமே உங்கள் மக்களுக்காக சேவை பண்ண தான் இருக்கிறோம். ஸோ நாங்கள் மக்களுடைய நண்பர்கள், நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது. ஸோ எங்களுக்கு எங்கள் மேலே இந்த வெறுப்புணர்வை காட்டாமல் எங்களையும் என்ன செய்யணும், எங்களுடைய உரிய அங்கீகாரத்தையும் சமூகத்தில் கொடுக்கணுங்கிறதா உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்ல, அதாவது மனநோயால பாதிக்கப்பட்டார்னா அவங்களுக்கு கெப்பாசிட்டி அசஸ்மெண்ட் ஒன்னு இருக்கு. நிறைய பேர் மனநோய் அப்படிங்கிற போர்வையில என்ன பண்றது தப்பா ரைட்டா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் இருக்கு. அதுதான் நாங்க கெப்பாசிட்டி அசஸ்மெண்ட் இருக்கோம். ஸோ மனநோயாளி உள்ள எல்லாருக்குமே கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இல்லாம இருக்கலாம், நிறைய பேர் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நான் பண்றது தப்பா ரைட்டான்னு தெரிஞ்சுமே ஒருத்தவங்க அந்த போர்வைகளை பண்ணாங்கன்னா நம்ம கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், இதை தண்டிக்கக்கூடிய குற்றம் தான். ஸோ இது எல்லாருமே மனநோயாளி நம்ம டாக்டரை நம்ம அடிச்சிடலாம், மனநோயை காட்டி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற தவறான முன்னுதாரணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த உங்க மூலமா அந்த பேட்டியே நாங்கள் கொடுக்குறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.